வாரம் வந்துட்டு வேதத்தில் உள்ள தேவ மனுஷர்கள் அந்த சாப்டர் பத்தி நாம் பேசிட்டு வரோம். போன வாரம் அதை தான் எடுத்தோம். ஒவ்வொரு வாரம் சாப்டர் மாறிட்டு வரோம். ஆனா இந்த வாரம் திரும்ப அதை பத்தி எடுக்க சொல்லி தேவன் கட்டளையிட்டார். அதன்படி அதுக்காக திரும்ப வேதத்தில் உள்ள தேவ மனிதர்கள்ன்ற தலைப்புல ரூத், வேதத்தில் உள்ள சரித்திரம் படைத்த பெண் ரூத். வேதத்துல வந்து அநேக வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, வேதத்துல அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அந்த ரூத் அப்புறம் எஸ்தர்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேர் வந்து சரித்திரம்னு சொல்லுவாங்க. ரூத்தின் சரித்திரம், எஸ்தரின் சரித்திரம். சரித்திரம் படைக்கிற அளவுக்கு இங்க என்ன பண்ணாங்க? ரூத் முதலாவது யாரு? ரூத் வந்து ஒரு முவாப்பிய பெண். முவாப்பிய பெண்ணா கர்த்தரை வணர்றவங்க கிடையாது. முவாப்பிய தேசத்துல வந்துட்டு அந்த அவங்க கும்புற தெய்வம் எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு மாடு முகம் மாதிரி இருக்கும். அதுக்கு ரெண்டு கை ரெண்டு காலோட ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதோட ரூபம் அப்படிதான். கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் அந்த தெய்வத்தை கும்பிடுவாங்க. அதை எப்படி கும்பிடுவாங்கன்னா, மனிதர்களை பலி கொடுப்பாங்க. மனிதர்கள்னா பெரிய மனிதர்கள் கிடையாது, குழந்தைகளை பலி செலுத்துவாங்க. அப்படி பலி செலுத்தலைன்னா அதோடைய கோபங்கள் வந்துட்டு அந்த தேசத்தை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல மோவாபிய தேசத்து மக்களுடைய நம்பிக்கை அது. அந்த தேசத்துல பிறந்தவங்க தான் ரூத். அவங்க எப்படி பலி செலுத்துவாங்கன்னா, இப்போ ஒரு நம்ம பெரும்பாலும் இந்து மக்கள்லாம் செலுத்துவாங்க பாத்தீங்களா, அந்த ஆடுக்கு வந்துட்டு கால் ஏதாவது டேமேஜ் இருக்கா, ஏதாவது காயங்கள் இருக்கா, புண்ணு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்து என் தெய்வத்துக்கு நம்ம கரெக்டா கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி செலுத்துறவங்க இருக்கிறாங்க. அதே போல அந்த காலத்து ஃபேமிலி வந்துட்டு அவங்க மனுஷங்களை சின்ன குழந்தைன்னா சின்ன பிஞ்சு குழந்தைல ஒரு விவரம் தெரிஞ்சு 5-6 வயசு வரைக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். இதுதான் உன் தேவன், இந்த தேவனுக்கு என்னுடைய அந்த குழந்தை சொல்லுமா, அந்த குழந்தை பலிபீடத்துல கொண்டு போனதுக்கு அப்புறம் அது சொல்லுமா, அந்த தெய்வத்து பேரை சொல்லி அது சொல்லும். இது மாதிரி வந்து நான் ஆண்டவரே உங்களுக்கு வந்துட்டு என்னுடைய சரீரத்தை கொடுக்க நான் மகிழ்ச்சியா செய்யறேன். அந்த அளவுக்கு ட்ரைனிங், சின்ன குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சின்ன வயசுல இருந்து வளர்த்து ட்ரைனிங் பண்ணி அதுக்கப்புறம் அந்த உடம்புல வந்துட்டு அது காயங்கள் இருக்கா, ஏதாவது உடம்புல நோய் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பலிபீடத்துல கொண்டு போய் அந்த பிள்ளை மனசார கொடுக்கும் உயிரை. அந்த அளவுக்கு ட்ரைன் பண்ணுவாங்க. நீ அந்த தெய்வத்துக்கு சொல்லி கொடுப்பாங்க, இந்த மாதிரி தெய்வத்துக்கு உயிரை கொடுக்கறது வந்து ரொம்ப பாக்கியம், அந்த பாக்கியம் யாரும் கிடைக்காது அப்படி சொல்லி சொல்லி கொடுக்க அந்த குழந்தை, சின்ன குழந்தை இல்லையா, சின்ன குழந்தை ட்ரைன் பண்ணும்போது அப்படியேதான் கேட்கும் அது. ஸோ அப்படிதான் அந்த மோவாபிய தேசத்துடைய அந்த நகரம் அப்படி இருந்தது. இதுல வந்து நகோமி வந்துட்டு நகோமியோட பிள்ளைகள். அவங்க வந்து இஸ்ரேல் தேசத்தை சார்ந்தவங்க. இஸ்ரேல சில பல பஞ்சங்கள், அதாவது உணவு தட்டுப்பாடு ஏற்பட்ட நிமித்தம் அவங்க குடும்பத்தோட இந்த மோவாப் தேசத்துக்கு போனாங்க. படிப்போம். ரூத் 1:2. அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரன், ஒருவன் பேர் மக்லோன், மற்றவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ண காரியம் வந்துட்டு ஆண்டவருடைய கண்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. இஸ்ரேல் மக்கள், அதாவது பெத்லகேம் சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த ஊர்ல வந்துட்டு இருக்கிற மக்கள் வந்துட்டு பஞ்சமோ கஷ்டமோ அங்கேயே இருக்கலாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இவங்க மட்டும் தேசத்துல எப்படி கும்பிடுறாங்கன்னு தெரியுது, எப்பேற்பட்ட ஊருன்னு தெரியுது. தெரிஞ்சும் தேசம் என்ன ஒண்ணு செழிப்பு அதிகமா இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க அதை பார்த்துட்டு நாங்க எப்போ நம்மளால செழிப்பா இருக்கலாம்னு சொல்லி நம்பி போனாங்க. போனது நிமித்தம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, நகோமியோடைய கணவர் இறந்தாரு. நகோமியுடைய பிள்ளைகள், 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுக்கு அந்த ஊர்ல இருக்கிற பெண்களே பார்த்தே 2 பெண்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 ஆண், அந்த நகோமியோட ஆண் பிள்ளைகள் 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ இது பெரிய ஒரு மனவேதனைக்கான காரியம். அப்போ வந்துட்டு அந்த ரூத் கிட்ட வந்துட்டு ரூத் அப்புறம் அவங்களுடைய இன்னொரு பொண்ணு, 2 பேர்ல மருமகள்கள், 2 பேர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் என்னுடைய பெத்லகேம், அதாவது என் ஊருக்கே நான் திரும்ப போறாங்க, பஞ்சம் கொஞ்சம் சரியாச்சுன்னு சொல்றாங்க. ஆண்டு எனக்கு மிகுந்த கசப்பு கொடுத்தாரு. கசப்புனா நிறைய பேர் என் வாழ்க்கையே கசப்பா இருக்கு, கொஞ்சம் கூட ஒரு நன்மையை பார்க்க முடியாது நிறைய பேர் புலம்புவாங்க. எதுவுமே எல்லாமே நெகட்டிவிட்டி, சுத்தமா வழியே இல்லை, க்ளோஸ். என்ன பண்ண முடியும்? கணவர் கிடையாது, 2 மகன்களையும் இழந்துட்டாங்க. என்ன பண்றது? வயசான பாட்டி அவங்க. என்ன பண்றது எனக்கு தெரியல. நீங்க போயிட்டு, நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிறீங்கம்மா, 2 பேரும் போயிட்டு உங்க ஊர்லயே நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வாழுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த அவங்க 2 மருமகளுக்கும் பயங்கர கண்ணீர். மாமியாரை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு, இல்லம்மா நான் கூடயே இருக்கேன் 2 பேரும் சொல்றாங்க. அப்படி இருந்தும் வந்துட்டு அந்த மாமியார் வந்து, இல்லம்மா நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க,
உங்க வாழ்க்கை வாழ வேண்டிய வாழ்க்கை நிறைய இருக்கு. ஸோ அதனால நீங்க போயிடுங்க, உங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டு நல்ல வாழ்க்கையை பார்த்து வாழுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஒரு மருமக போயிடுறாங்க. ரூத் என்ன சொல்றாங்க தெரியுமா? 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடைவும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு சேர்க்கடவார் என்றார். இந்த வார்த்தை யார் பேர சொல்லுவாங்க? டெய்லாம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்ற வார்த்தை யார் தெரியுமா சொல்லுவாங்க? பெரும்பாலும் புதுசா லவ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க சொல்லுவாங்க. நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன் அப்படின்னு புலம்புவாங்க. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, மாமியாரை பார்த்து மருமக சொல்லுது. இப்ப யாராவது இந்த மாதிரி சொல்லுவாங்களா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. மாமியார் நிறைய பெண் பிள்ளைகள் வந்து போகும்போதே மாமியார் இல்லாம நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு, மருமக வந்துட்டு எதுக்கு 2 பேரும் ஒன்னா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது நிறைய வீட்டுல. எதனால? கல்யாணம் பண்ணி வாழணும், பிள்ளை சந்தோஷமா இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனாலும் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா மாமியாருக்கு பொறுக்கவே மாட்டேங்குது. இந்த சொல்லுவாங்க, என்ன கடையில இந்த தண்ணி பட்டா எப்படி இருக்கும், டக டக டகன்னு வெடியும் பத்தி அந்த மாதிரி அவங்களுக்கு முகமே மாறுது. நிறைய பேர் சொல்ற ஒரு காரியம் இது மாதிரி இருக்கு. என் மாமியாருக்கு நிறைய ஒரு பொண்ணே இப்ப கூட எடுத்து போய் சொல்லி அழுது, எங்க மாமியாருக்கு எங்க ஹஸ்பண்ட் நான் பேசி சிரிச்சா பிடிக்க மாட்டேன், சிரிச்சாலே பிடிக்க மாட்டேங்குது மாமியாருக்கு. அப்படி இருக்கு இந்த நிலைமை. ஆனா மோவாப் தேசத்துடைய வழி அந்த அவங்களுடைய வழியே அப்படிதான். அந்த தேசம், அந்த மோவாப் தேசம் வந்து ஆண்டவர் வந்து 10 தலைமுறைக்கும் இந்த தேசத்தை வந்துட்டு வெறுத்தாராம். ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஆண்டவர் வெறுக்கக்கூடிய தேசத்து பெண்ணு தான். ஆனா அந்த பெண் அந்த அளவுக்கு எவ்வளவு உயர்வான காரியத்தை அவங்க செய்யறாங்க பாருங்க. வயசான பாட்டி, நம்ம எல்லா யங் கேர்ள்ஸ் நினைக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஆயா கூட போய் நம்ம என்ன வரப்போகுது, நம்ம போயிட்டு அம்மா வீட்டுக்கு போனா நம்மளா ராணி மாதிரி பார்த்துப்பாங்க, நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அப்படி அவங்க பத்தி அவங்க நினைக்கவே இல்லை. வயசான பாட்டி, அவங்களுக்கு யாருமே கிடையாது. நான் வரேன் உங்களோட, நீ கும்பிடுற தெய்வம் தான் என்னோட தெய்வம், இதுக்கப்புறம் எல்லாமே நீங்க தான் எனக்குன்னு சொல்லிட்டு தைரியமா போறா. புது ஊரு, இந்த ஊருக்கு அவங்க போனதே கிடையாது. தைரியமா போறா, அவங்க மாமியார் கூட தைரியமா போறா. மரணமே அல்லாமல் நான் செத்தாலும் சாவேன், நான் அவங்க கூட தான் நான் இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போறா. போன காரியம் என்னாச்சு? அவங்க போனாங்க. போயிட்டு அங்க வந்துட்டு போவாஸ்ன்னு ஒருத்தர், அதாவது அவங்க உறவன் முறையான்னு சொல்லுவாங்க, அவன் சொந்தக்கார் அந்த வயல்வெளியில போயிட்டு, அந்த காலத்துல ஒரு ரூல்ஸ் இருந்தது. எப்படின்னா, இந்த நெல் அறுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, நெல் பயிரை அறுக்கும் பொழுது, அந்த நெற்பயிர் கீழே சிந்தும் பொழுது, அதுல பழங்களோ அறுக்கும் பொழுது அப்பெல்லாம் வயல்வெளி தான் அதிகமா இருக்கும். ஸோ ஏழைங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்ப ரூல்ஸ் அந்த மாதிரி ஏழைகள் வந்து கத்துட்டு வந்து கட்லைட், அந்த தேசத்துல வந்து கட்டளையிட்டு ஒரு காரியம் அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்றதா அவங்க ஊர்ல கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பெத்லகேம் மட்டும் அப்படிதான் நடக்கும். ஸோ அப்போ நெற்பயில அரிஞ்சாங்கன்னா சிந்தறதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏழைப்பாளைகள் எடுத்து சாப்பிடலாம். அதாவது இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி தான் அப்பத்தி காலம், ரொம்ப ஏழைப்பட்டவங்க அந்த மாதிரி. அந்த வேலையை இப்ப நான் சொன்ன மாதிரிதான், அந்த வேலையை அவங்க நினைச்சிருக்கலாம், ஐயோ போய் 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 நான் பாடிக்கிட்டு வந்து வேணா கஷ்டப்படுறேனே, நான் ஊர்ல ராணி மாதிரி இருந்திருப்பேனே, போய் போய் இந்த வெயில் நெல் இந்த குப்பையில இருந்து பொறுக்க சொல்றாங்க, நெல் பயிரை பொறுக்கி அதை உமிக்கி எடுக்கணும். நெல் தனியா, அந்த உமிழ் தனித்தனியா எடுத்து உமிக்கி எடுத்து நைட் காலையில சாயங்காலம் வரைக்கும் அவங்க உமிக்கி எடுத்தாலும் ஒரு 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 களவுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு தான் வரும். அந்த அளவுக்கு வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லா அவங்க வந்துட்டு அங்க போய் இந்த வெயில்ல போய் நிக்கணும். அங்க போய் நின்று அவங்க அறுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. ரூத் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப அழகான நேரத்துல பார்த்து ரொம்ப சௌந்தரியம் உள்ள பொண்ணுன்னு சொல்லி போட்டுருக்கோம். ஸோ அந்த போவாஸ் வந்து கேட்குறான், அந்த வயலுடியோட அந்த இடத்தோட ஓனர் கேட்குறாரு, யார் இந்த பொண்ணு புதுசா இருக்கு, இங்க நெல் எதுக்கு பொறுக்க வந்துன்னு கேட்கும் பொழுது அங்கே வேலை செய்யறவங்க சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்துட்டு நொகமி இருந்தாங்கல்ல ஃபர்ஸ்ட், இவங்க வந்து அவங்க போயினாங்கல்ல, அவங்க பிள்ளைகளை இறந்துட்டாங்க, அவங்க மருமகன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் சொல்லாம நிறைய சொல்லியிருக்காங்க, அந்த வயசான காலத்துல அவங்க கூட வந்து இந்த பொண்ணு இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. பரவாயில்ல, இந்த பொண்ணு இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, அம்மா நீ நல்லா இங்கேயே வந்து பொறுக்கி எடுத்துக்கலாம், இந்த நிலத்துல எங்கேயும் போகாத, உனக்கு அது பிரச்சனையா இருக்கலாம். ஸோ இந்த நிழல்ல வந்துட்டு நீ நெல் பயிர் பொறுக்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உனக்கு குடிக்க தண்ணி ஏதாவது வேணும் அப்படின்னா என் வேலைக்காரங்கிட்ட போய் நீ தண்ணி கேட்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரூத்துக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்மள விரட்டினா விரங்க போறது, வேற நிழல் வேற எங்கேயாவது போய் தேடணும், திரும்ப போயிட்டு தேடணும், அது நெல் அறுக்கிற டைம் பார்த்து கரெக்டா போகணும்.
ஸோ அதனால ரொம்ப தலை குனிஞ்சு அவர்கிட்ட போயிட்டு ஐயா ரொம்ப நன்றின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு என் மேல தயவு கிடைச்சுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னாங்க, நீ வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு தெரியும், இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த வயசானவங்க கூட எதிர்பார்க்காம லைஃப் பத்தி ஊரு பேர் ஒண்ணும் தெரியாது, நீங்க வந்து கஷ்டப்படுறியா, அது ரொம்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி போவாஸ் சொல்றாரு. ஸோ இது நிமித்தம் வந்துட்டு அவங்க செய்யும்போது காரியங்கள் அப்பத்தி காலத்துல வந்துட்டு, அதாவது இப்போ பைபிள படிக்கும்போது நிறைய பேருக்கு வந்து மனசுக்கு இதாகும். எப்படின்னா வந்துட்டு போவாஸ் படுத்துட்டு இருப்பாரு. அந்த வயல் வெளி நட்டதுக்கு அப்புறம் அவங்கலாம் வந்துட்டு அதிகமா ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஸோ அப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது நைட்ல வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவங்க அந்த இடத்துலயே படுத்துப்பாங்க. ஜென்ட்ஸ் வரைக்கும் தான் அங்க இருப்பாங்க. லேடீஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல வந்து அவங்க காலுக்கு கீழ, அதாவது போர்வைக்கு காலுக்கு கீழ வந்து ஒரு பெண் வந்து அந்த பாத தொட்டு என் மேல வந்து உன்னை போர்வை விரின்னு அந்த அர்த்தத்துக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உன்னோட அடிமை. நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு அந்த காலத்துல, அதாவது பெத்லகேம் ஊர்ல இருக்க ரூல்ஸ். நெறைய பேருக்கு தெரியல. தப்பா நினைப்பாங்க. இதுக்கான தெளிவ நான் சொல்லிர்றேன். ஸோ அப்படி வந்துட்டு அவங்க பண்ண சொல்லுவாங்க. மாமியார் சொல்லுவாங்க, "இது மாரி நம்மளுக்கு ரொம்ப சொந்தக்காரர் தான். நீ போய் சொல்லுன்னு" சொன்னதுக்கப்புறம், அவங்க அதே மாரி ரூத் போயிட்டு, போவாஸ் வந்து அந்த நெற்பயிர் அந்த ஃபங்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போய் படுத்துட்டு இருப்பாரு ஒரு ஓரத்துல. ஸோ அங்க வந்து இது மாரி சொல்லும்போது, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவர் சொல்லுவாரு, "இல்லம்மா, நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க. ஸோ உனக்கு ஏத்த மாரி நல்ல ஒரு வாழ்க்கை இன்னொருத்தன் இருக்கிறான். அவன் இன்னும் கொஞ்சம் சின்ன பையனா இருப்பான். போவாஸ் கொஞ்சம் ரூத்தோட கொஞ்சம் பெரியவர். ஸோ அதனால அவனுக்கிட்ட நான் பேசி உனக்கு திருமண வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தரேன்னு சொல்லும்போது, யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லிட்டு நல்லா நெற்பயிர் ஃபுல்லா ஒரு கவர் ஃபுல்லா குடுத்து அவர்கிட்ட அனுப்பிச்சு வச்சுருவாங்க. மறுநாள் காலைல வந்துட்டு இன்னொருத்தன், அதாவது சின்ன பையன்னு சொன்னான்ல போவாஸ், அவன்கிட்ட பேசும்பொழுது அவன் வந்துட்டு இடத்துக்கு ஆசைப்படுவானே தவிர, அந்த பொண்ணு மேல அவனுக்கு ஆசை இருக்கு. அந்த இடம் கிடைச்சா போதும். அப்பலாம் வந்து கல்யாணம் பண்ணா இடம் குடுக்கணும். ஸோ அந்த மாரி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது லாஸ்ட்டா போவாஸே அவங்கள திருமணம் பண்ணிப்பாரு. திருமணம் பண்ணி அவங்க மூலியமா பிறந்த சந்ததி தான் தாவீது ராஜா. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இஸ்ரேல் கொடியில ஒரு ஸ்டார் இருக்கும் பார்த்தீங்களா? இஸ்ரேல் கொடியில. அது சிம்பிள் வந்துட்டு தாவீது ராஜா தான். அந்த ராஜா மூலமா வந்தது தான் இயேசு கிறிஸ்து. ஒரு புற மதத்தார், ஆண்டவரை அறியாத பொண்ணு, ஆண்டவர் வெறுக்கக்கூடிய ஒரு சந்ததி, அந்த சந்ததி ரூத் சந்ததி. அந்த சந்ததியே ரூத் அந்த ஒரு குணத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய மனசு மகிழ பண்ணி அவளுடைய சரித்திரத்தையே, அந்த சரித்திரம் தான் வரும். ரூத் சரித்திரம்னு சொல்லிட்டு படம் பைபிள்ல வரும். ஸோ அந்த அளவுக்கு எழுத வச்சிருக்காரு. எதனால? அவங்களுடைய நல்ல குணம். மாமியார் அந்த அளவுக்கு அவங்க நேசிச்சாங்க. நிறைய குடும்பத்துல அப்படி இல்லை. இப்ப அன்புன்னு பாக்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய கேட்கும் போதெல்லாம் நியூஸ்லாம் அவ்வளோ மோசமா இருக்கு. கல்ல கொண்டு மண்டையில போட்டு சாகடிக்கிறது, விஷத்தை குடுக்கறது. ஸோ அப்படி என்னவோ சீரியலோட வில்லிங்களோட இப்போ வீட்டுல இருக்க வில்லிங்க அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இது ரியல் ரியல் லைஃப் இது. நம்ம அதை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைங்க, எங்க ஊர்லாம் அப்படி இல்லைங்க, நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைக்காதீங்க எப்பவுமே. ஸோ எல்லார்ட்டையும் ஒரு சில சில கசப்புகள் இருக்கும். எல்லாருமே நம்ம எல்லாமே பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லை. நம்மளுக்குள்ளே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். எப்படி நம்ம ரூத் நகோமிய நேசிச்ச அளவுக்கு நம்ம நேசிக்கலனாலும் நம்ம ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வர மாமியாரை நம்ம நேசிக்கணும். அதே மாதிரி நகோ மாதிரி அவங்க மருமகள் நேசிக்கணுன்ற அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு வர மாமியார் வந்துட்டு என்ன நேசிக்கணும், என் மேல அன்பு செலுத்தணும்னு நீங்க நினைங்க. அவங்க நினைச்சிருக்கலாம், நகோமி அவங்க மாமியார் நினைச்சிருக்கலாம், இவ வந்துட்டா இதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் அவளை வச்சு கூடயே வச்சு பார்த்துக்கலாம் நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க நினைக்கல. அவங்க நினைச்ச காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய மக மாதிரி இருக்கிறா இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ரூத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அப்ப 4:16 வாசிக்கணும். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். வார்த்தைய பாருங்க, வளர்க்கிற தாயானாலாம். பாட்டின்னு போடல, தாயானாள். அந்த அளவுக்கு ரூத் கடைசி வரைக்கும் அவங்கள வச்சு பாதுகாத்தாங்க. எதனால? அன்பு. அந்த அளவுக்கு அன்பு அவங்க மாமியார் மேல. அவங்களுக்கு யாரும் இல்லாம இல்ல. மோப தேசம்லாம் ரொம்ப மோசமான தேசம். அப்படி இருக்கும் பொழுது கூட அவங்க வந்துட்டு என்னுடைய மாமியார் அப்படின்ற ஒரு அன்பு. இப்ப இந்த காலத்துல இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியல. அது ஒண்ணுதான் விஷயம். நிறைய பேர் சாட்சியாவே சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. 3 பிள்ளைகள் ஒரு தாய்க்கு. 3மே ஆண் பிள்ளை. கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரே ரூம்ல, அதாவது ஒரே வீட்டுல தான் இருக்கிறாங்க. தனித்தனி ரூம்ல, அவ்வளவுதான். அவங்க மாமியார் வந்துட்டு காசு கொடுத்து அனுப்புவாங்களாம். நீங்க ஏன் வெளியில போகல இன்னைக்கு,
இந்த வீக்கெண்ட் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு சொல்லி காசு குடுத்து அனுப்புவாங்களாம். அப்படி சப்போஸ் அவங்க போலன்னா, இவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுமா. நீங்க ஏன் போல இந்த வாட்டி? ஏன் நீங்க வந்துட்டு வெளியில போய் நல்லா சந்தோஷமா லைஃப்பையும் என்ஜாய் பண்ண மாட்றீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு பைசா குடுத்து பிள்ளைங்க மகிழ்ச்சிய பார்க்குற தாய்மார். அந்த மருமக அழுவுது சாட்சி சொல்லும்போது. எங்க அம்மா கூட இந்த அளவுக்கு என்ன பார்த்துக்க மாட்டாங்க. எங்க அத்தை என்ன பார்த்துக்கிறாங்க இந்த அளவுக்கு. எனக்கு சந்தோஷத்த விரும்புறாங்க. காசு குடுத்து அனுப்புறாங்க. நீங்க வெளியில போயிட்டு அதாவது பிள்ளைக வந்து வெளியில கூட்டு போய் அவங்க பிள்ளை சொல்றாங்க. எங்க ஒய்ஃப் நான் வெளியிலலாம் கூட்டு போய் சந்தோஷமா இல்லன்னா, எங்க அம்மா உடனே என் மேல கோவம் வந்துரும். என்ன சண்டை போடுவாங்க. "ஏன்டா அவ டல்லா இருக்கிறா? ஏன் கூட்டின்னு போமாட்ற? இங்க ஏன் ஒரு மாரி டல்லா" அந்த மாரி சின்ன சின்ன சண்டைகள கூட நீங்க சண்டை போடாதீங்க, அன்பா இருங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுங்க. இப்ப இருக்க மருமக இப்பலாம் இருக்க என்ன சொல்லிக் குடுப்பாங்க பையன்கிட்ட? "டேய் அவகிட்ட பேசாதடா. டேய் அவ கூட அவ பேசி நீ கேட்டு ஆடுறியா?" அப்படிதான் கேட்கறாங்க இப்ப மருமக. அந்த மாரி மாமியார்கள் அதிகமாயிட்டாங்க. அவங்க சொல்ற ஒரு காரியம். அப்படிதான். ஸோ அதனால நம்ப லைஃப்ல நம்ப உலகத்தார பார்க்காதபடிக்கு தயவு செஞ்சு உலகத்தார பார்க்காதீங்க. நல்ல ரிலேஷன் ஆண்டவர் வச்சிருக்காரு. இல்லாம இல்ல உலகத்துல. அப்படி நான் போயிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துட்டேன்னா, அதுக்கேத்த மாரி நீங்க வந்துட்டு மாத்திக்க வேண்டாம். உங்கள நீங்க மாத்திக்கோங்க நான் சொல்லல. நேச்சரே இப்படிதான். நான் இப்படிதான் நான் வளர்ந்துருக்கேன். ஸோ என்னால அந்த இடத்துக்கு ஏத்த மாரி மாத்த முடியல நான் மாத்த வேணாம் நான் மாத்துங்கன்னு சொல்லல. ஆனாலும் உங்ககிட்ட ஒரு ஒரு எப்படி சொல்ல மொபைல்ல ஒரு ஆப் ஒரு வேணும்னு சொன்னா வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், காலா இருக்கட்டும் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்குள்ள அந்த அன்புன்ற ஒரு டவுன்லோட் இறக்கி வச்சுக்கோங்க. நான் அன்பா இருக்கணும். எங்க மாமியார் திட்டினாலும் நான் அன்பா இருக்கணும். அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும். உங்களுக்குள்ள வந்துட்டு அந்த அகைன் அகைன் சொல்லி சொல்லி நீங்க செய்யும் பொழுது அந்த அன்பே அவங்க மாமியாரை மாத்திரும். அவங்க குணத்தையே மாத்திரும். உங்களை திட்டுறதுக்கு மனசு வராது அவங்களுக்கு. நான் எல்லாருக்குமே சொல்ற ஒரு காரியம். ஏதாவது கஷ்டமா செய்றாங்களா, அம்மா நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு கூட. அம்மான்னு கூப்பிடுங்க. தப்பு கிடையாது. மாமியார் அம்மான்னு கூப்பிட தப்பே கிடையாது. அம்மானே கூப்பிடுங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் அதான் எங்க அம்மா மாதிரி ஆயிடுவாங்களா அவங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அம்மா மாதிரி நீங்க ஆக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க தான். அவங்களுக்கு நீங்க தான். ஸோ அதனால அம்மா மாதிரி ஆக்கிட்டு, அம்மா நான் செய்றேன்ம்மா. நீங்க எதை செஞ்சுட்டு இருக்கீங்க? அன்பா இருங்க. 2 days 3 days 1 time நல்லா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுங்க. ஏதாவது நல்லா ஒரு ட்ரெஸ் போடாம அந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு. இது நீங்க போட்டா நல்லா இருக்கு. இது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்க அம்மா கிட்ட பேசுவீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி உங்க மாமியாரை நீங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கே வந்துட்டு உங்க வீட்டுக்காரே உங்களை திட்டினா கூட அவருக்கு அவங்க சொல்லுவாங்க, டேய் ஏன்டா திட்டுறாவல அந்த வார்த்தை வரும். அப்படி ஒரு லைஃப் வாழ முயற்சி பண்ணுங்க. நீங்க ஒண்ணு மட்டும் உங்க லைஃப் மனசுல வச்சுக்கோங்க, அன்பு. அந்த அன்பு தான் ரூத்த பைபிள்ல இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சொல்றதுக்கு காரியமா இருந்த ஒரு காரியம். ஏசு கிறிஸ்துவோட சந்ததி வர்றதுக்கு அந்த சந்ததிலாம் அந்த மாதிரி மோசமான சந்ததி ஆண்டவர் சபிச்ச ஒரு சந்ததி. அந்த சந்ததி மூலமா அந்த பொண்ணை அவர் தேர்ந்தெடுத்து அவ மூலமா ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த மாதிரி ஒரு சந்ததி வர்றதுக்கு உருப்படியான ஒரு காரியத்தை செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். நம்ம மலையாளம் சொன்னா உருப்படியான ஒரு காரியத்தை அவர் செஞ்சார். உருப்படியான காரியத்தை அவர் செஞ்சா. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க லைஃப்லயும் அன்புன்றத டவுன்லோட் பண்ணுங்க. கசப்பு வெறுப்பு அவ அழிச்சுன்னு இப்படி பண்ணினவங்க திட்டுறாங்க, அதை பேசுறாங்க, அதே மாதிரி அடுத்தவங்கிட்ட வந்து சொல்றது அது ரொம்ப ரொம்ப மிஸ்டேக்கான ஒரு காரியம். அதை எப்பயாவது போய் உங்க மாமியிட்ட சொன்னாங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க, கோவப்படுவாங்க. அது வேண்டாம். அடுத்தவங்க கிட்ட நல்லா ஓப்பனா மாதிரி யாருமே வரமாட்டாங்க. மாமியார் தான் எனக்கு எல்லாமே ரொம்ப அன்பா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு அந்த நியூஸ் போகும் மாமியாருக்கு. அப்ப ஃபீல் பண்ணுவாங்க, என் மருமகனை எவ்வளவு குடும்பப்படுத்தினேன், ஆனாலும் இந்த அளவுக்கு என் மேல அன்பா இருக்கிறா. அன்புதான் லைஃப்ல எல்லாத்துக்குமே மெயின் 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 காரணம். அந்த பேஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே அன்புதான். நம்ம தேவன் அன்பு உள்ளவர். நீங்களும் அன்பா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.